வாங்கங்க இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்க நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் விசில் போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது ஸ்வீட்னஸாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுங்க, வித்தியாசமாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். லேசாக பரட்டி விடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பரட்டிடுங்க. எப்பவும் போல் சும்மா அவிச்சிட்டு கொடுக்காம இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பாடோடையும் கொடுத்து விடலாம். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.